சீன பெருஞ்சுவர். சுவர்களை தாண்டி எளிதாக மனிதர்கள் வந்துவிடலாம். ஆனால் குதிரைகளால் மிகப்பெரிய சுவர்களை தாண்டி வர இயலாது. எதிரிகள் உள்ளே வருவதை தடுக்கும் நோக்கத்துடன் கட்டப்பட்டதே சீன பெருஞ்சுவர். கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை பல சீன வம்ச அரசர்களால் கட்டப்பட்டதுதான் உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர். செங்கிஸ்கானின் பிறப்பிற்கு பிறகு அவனது தாய் ஹோலுன் தன்னை கடத்தி கொண்டு வந்து 2வது மனையாக ஆக்கிக்கொண்ட எசுகையை தன் கணவனாக ஒருமனதாக ஏற்றுக்கொண்டிருந்தாள். எசுகை தன் மகன் செங்கிஸ்கானுக்கு குதிரையேற்றம், வாழ்வீச்சு என அனைத்து திறமைகளும் வளர்த்துவிட்டார். செங்கிஸ்கானுக்கு 9 வயது பூர்த்தியானது. அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டுமென ஹோலுன் எசுகையிடம் கூறினாள். எசுகையும் அதற்கு சம்மதம் தெரிவித்து நாளை மறுநாள் நானும் என் மகனும் பெண் பார்க்கச் செல்கிறோம் என வாக்களித்தார். அன்று செங்கிஸ்கானுக்கு பெண் பார்ப்பதற்காக அவனும் அவர் தந்தையும் பாதுகாவலருடன் வேறொரு இனக்குழுவை நோக்கி புறப்பட்டார்கள். இரவு நேரமானதால் பயணத்தை நிறுத்தி ஓய்வெடுக்கலாம் என முடிவு செய்தனர். எசுகை அருகிலிருந்த தன் நண்பரான இன்னொரு இனக்குழுவின் தலைவரின் இருப்பிடத்திற்கு ஓய்வெடுப்பதற்காக குதிரையை திருப்பினார். அவருடன் வந்த பாதுகாவலர்களும் பின்தொடர்ந்தனர். பழைய நண்பர்கள் சந்தித்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மறுநாள் காலை செங்கிஸ்கான் கண்ணில் அந்த பெண் தென்பட்டாள். அவள் பெயர் போர்ட்டே. அவளை பார்த்ததும் செங்கிஸ்கானுக்கு காதல் வந்தது. அவள் அந்த இனக்குழு தலைவரின் மகள். தன் தந்தையிடம் தன் ஆசையை தெரிவித்தான் செங்கிஸ்கான். எசுகையும் தன் மகனின் ஆசையை அவள் தந்தையிடம் தெரிவிக்க இருபுறமும் சம்மதமானது. 5 ஆண்டுகள் கழித்தே திருமணம் என பேசி முடிக்கப்பட்டது. மங்கோலிய கலாச்சாரப்படி திருமணத்திற்கு முன் மணமகன் மணமகள் வீட்டில் 1 மாதம் தங்கி அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். அந்த வழக்கத்திற்காக செங்கிஸ்கானை அங்கே விட்டுவிட்டு எசுகையும் அவர் பாதுகாவலர்களும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் திரும்பிச் செல்லும் பயணத்தின் போது எதிரிகள் எதிரிகள் என பாதுகாவலர் கத்தினார். அதற்கு எசுகை, இல்லை, அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்போது தாக்க மாட்டார்கள், நாமும் அங்கே சென்று ஓய்வெடுப்போம் என சொல்ல அந்த கூடாரத்தில் அனைவரும் உணவருந்த இறங்கினர். எசுகைக்கு அவன் எதிரி குழுவிலிருந்து உணவு கொடுக்கப்பட்டது. அவரும் பதிலுக்கு தன் உணவுகளை அவர்களுக்கு கொடுத்தார். எசுகை உணவை அருந்த போகும்போது பாதுகாவலர்கள் அதை தடுத்தனர். அதையும் மீறி எசுகை அந்த உணவை உண்டார். பின் அங்கிருந்து அனைவரும் புறப்பட்டார்கள். தன் கூடாரத்தை நெருங்கும் வேளையில் எசுகையின் கண்கள் இருண்டு குதிரையிலிருந்து கீழே விழ அந்த இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. செங்கிஸ்கானுக்கு தகவல் சென்றது. தகவல் சொல்ல வந்த வீரனை தன் கைகளால் ஓங்கி அடித்தான் செங்கிஸ்கான். அங்கிருந்து குதிரையில் பறந்து வந்தான் செங்கிஸ்கான். செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் உடல் பூஜைகள் செய்யப்பட்டு ஒரு மலைப்பகுதிக்கு எடுத்து வரப்பட்டது. அங்கு அதனை கிடத்தி வைத்துவிட்டு அனைவரும் புறப்பட்டார்கள். அந்த உடலை பறவைகள் தின்று அதை அழித்துவிடும். இது மங்கோலியர்களின் கலாச்சாரம். 21ஆம் நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்த ரத்தன் டாட்டாவின் இறுதிச் சடங்கிற்கும் 11ஆம் நூற்றாண்டில் செங்கிஸ்கானின் தந்தை எசுகையின் இறுதிச் சடங்கிற்கும் ஓர் ஒற்றுமை உண்டு. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நாளை பார்ப்போம்.